மக்கா நம்ம ஊர்ல திமுக மட்டும்தான் கம்பெனின்னு நினைச்சேன். இப்ப பாஜகவும் அப்படிதான்பா இருக்கு. கேரண்டி வாரண்டின்னு வாஷிங் மிஷின் வியாபாரம் மாதிரி வாக்குறுதி கொடுக்குறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதையெல்லாம் செஞ்சிட்டாங்களான்னு கேட்டா பதில் இல்லை. வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை, பெட்ரோல் விலையை குறைப்போம், கேஸ் விலையை குறைப்போம், கருப்பு பணத்தை ஒழிப்போம், என்னென்ன சொன்னாங்க அதெல்லாம் செஞ்சாங்களா? இப்போ வாரண்டி கேரண்டிங்கிறாங்க. இவங்க கொடுக்குற கேரண்டிக்கு என்ன கேரண்டின்னு தான் கேட்க தோணுது. சரி மக்களே, குறுஞ்செய்திகளை பார்த்துட்டு வாங்க, விரிவான செய்திகளை பார்க்கலாம். திமுக கும்பல் பூத் ஸ்லிப் கொடுக்குறேன்ற பேர்ல பணப்பட்டுவாடா பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை பத்தி அதிமுக சார்பில் தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க. தோல்வி பயத்தில் வழக்கம் போல காசை கொடுத்து வாக்காளர்களை விலைக்கு வாங்கலாம்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு திமுக. கோயம்புத்தூரில் வாக்காளர்களுக்கு திமுக கும்பல் பணப்பட்டுவாடா பண்ணியிருக்கு. அதிகாரிகள் வந்ததும் துண்டை காணும் துணியை காணும்னு ஓடிட்டாங்க. பாஜக வேட்பாளர் ஜான் பாண்டியன் பெண் அதிகாரி ஒருத்தரை மிரட்டுற வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கையா. மேடம், கிராமத்து பக்கம் போய் சொன்னேன்னா கலவரம் வந்துடும் மேடம் அப்படின்னு மிரட்டுதாரு. பொறுப்பில்லாமல் இருக்கிற பொம்மை முதலமைச்சரை கண்டித்து வேங்கவயல் கிராம மக்கள் தேர்தலை புறக்கணிக்க போறோம்னு பேனர் வச்சிருக்காங்கப்பா. ஸ்டாலினியா, மாடலாட்சியோட லட்சணம் எப்படி இருக்குன்னு பாருங்க. நாகப்பட்டினத்தில் பாஜக வேட்பாளர் பிரச்சாரம் பண்ணும்போது மாஸ்க் காட்டுறதுக்காக வெடி போட்டிருக்காங்க. அந்த வெடி ஒரு குடிசையில் விழுந்து வீடு எரிஞ்சு நாசமாயிருச்சு. பாவம், அந்த வீட்டை இழந்த பெண்கள் இப்போ கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. குறுஞ்செய்திகளை பார்த்தோம், வாங்க விரிவான செய்திகளை பார்க்கலாம். இந்த திராவிட மாடல் விளம்பர ஆட்சியில் பட்டியல் சமூக மக்களோட நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க. வேங்கைவேல் கிராம மக்கள் தேர்தலை புறக்கணிக்க போறோன்னு பேனர் வச்சிருக்காங்க. சரி, குடுதண்ணீரில் மலத்தை கலந்தவங்களை விளம்பர கவர்மெண்ட் அப்படியே விட்டுடுச்சு இல்லை, அது அவங்களுக்கு எவ்வளவு வழியை கொடுத்துருக்கும். ஐயா ஸ்டாலின்லாம் சமத்துவங்கிற வார்த்தையை கூட பேசக்கூடாது. முதலமைச்சராக அந்த தகுதியை எப்போவோ இழந்துட்டாரு. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவேல் கிராம மக்கள் தேர்தலை புறக்கணிக்க போகிறதா பேனர் வச்சுருக்காங்க. அங்கே பட்டியல் சமூக மக்கள் வாழ்கிறாங்க. அங்கே இருக்கிற குடிநீர் தொட்டியில் யாரோ ஒரு சமூக விரோதி மலத்தை கலந்துட்டான். இந்த விளம்பர கவர்மெண்ட் என்ன செஞ்சுருக்கணும்? அந்த சமூக விரோதியை கண்டுபிடிச்சு தண்டனையை வாங்கி கொடுத்துருக்கணும். ஐயா ஸ்டாலின் அதை செய்யலை. பட்டியல் சமூக மக்கள் தானே, தேர்தல் வரும்போது பெரியார் படத்தையும் அம்பேத்கர் படத்தையும் காட்டி ஏமாற்றிக்கலாம். இருக்கவே இருக்கார் அண்ணன் திருமாவளவன். உங்களுக்கெல்லாம் தனி தொகுதி தான் கொடுப்பேன்னு சொல்லி அசிங்கப்படுத்தினாலும் கூடவே இருப்பார். அவரை வச்சு பட்டியல் சமூக மக்களை ஏமாத்தலான்னு நினைச்சாரு. ஆனால் அது நடக்கலை. 1.5 வருஷமாகியும் குடிதண்ணீரில் மலத்தை கலந்த அந்த சமூக விரோதியை கண்டுபிடிக்காத இந்த விளம்பர ஆட்சியையும் பொம்மை முதலமைச்சரையும் கண்டித்து அந்த மக்கள் தேர்தலை புறக்கணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. என்னத்தை சொல்ல, ஸ்டாலின் ஐயா மேடைக்கு மேடை சமத்துவம் சாம்பார் சாதனம் பேசுறதாலையும் அண்ணன் திருமாவளவன் மாதிரியான ஆட்களை வச்சு உங்களுக்கு நீங்களே சமத்துவ நாயகர்னு பட்டம் கொடுத்துக்கிறதாலையும் மக்களை ஏமாற்ற முடியாது. திராவிட மாடல் ஆட்சியில் பட்டியல் சமூக மக்களோட நிலைமை என்னவா இருக்குன்னு ஜனங்க ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. தோக்கதான போறீங்க, அதுக்கு எதுக்கு ஓட்டு கேட்குறீங்க அப்படின்னு திமுக தொண்டர்களை பார்த்து பெண்கள் கேள்வி கேட்குறாங்கப்பா. இப்போ அந்த வீடியோ தான் ட்ரெண்டிங்கில் போகுது. ஓட்டு கேட்டு போகும்போதே தோக்க போறீங்கன்னு சொன்ன உடன்பிறப்புகள் மனசு எம்புட்டு பாடுபடும் பாவம். கோயம்புத்தூரில் திமுக இருக்கா இல்லையானே தெரியலையாப்பா. தேர்தல் திருவிழா ஆரம்பித்ததுல இருந்தே மயான அமைதியாக இருந்தது. ஐயா ஸ்டாலின் ஓட்டு கேட்டால் வேலைக்கு ஆகாதுன்னு ராகுல் காந்தி எல்லாம் கூட கூட்டியாந்து படம் காமிச்சு பார்த்தாங்க. அப்பவும் ஒன்றும் செல்ஃப் எடுக்கிற மாதிரி தெரியலை. திமுக வேட்பாளரை ஆதரித்து உடன்பிறப்புகள் ஓட்டு கேட்டு போகையில் தேர்தலில் சொன்ன வாக்குறுதியெல்லாம் ஏன் நிறைவேற்றலைன்னு பெண்கள் கேட்டிருக்காங்க. அதுக்கு உடன்பிறப்புகள், நீங்கள் எங்களுக்கா ஓட்டு போட்டீங்க, அதிமுகவை தானே ஜெயிக்க வச்சிங்கன்னு சொல்லியிருக்காங்க. கடுப்பான பெண்கள், இப்போ மட்டும் என்ன நீங்கள் ஜெயிக்கவா போகிறீங்க, தோக்கத்தான் போகிறீங்க, முதலமைச்சர் ஸ்டாலின் ஏன் சொன்னதை செய்யலைன்னு போட்டு கிழிச்சு தொங்க விட்டுருக்காங்க. என்னைக்கு ஒரே மாதிரி இருக்கணும் மனுஷங்க தான். இன்னைக்கு நாளைக்கு தோத்துறாங்க இவங்க. 90% நிறைவேற்றிட்டேன், 95% நிறைவேற்றிட்டேன்னு ஐயா ஸ்டாலின் அவர் பாட்டுக்கு உருட்டிட்டு ஓடிதாரு. பாவம், உடன்பிறப்புகள் தான் இப்படி நடு ரோட்டில் அசிங்கப்படுதாங்க. ஸ்டாலினியா, உங்கள் பிரச்சாரம் எடுபடலையாட்டுக்கு. அட நான் சொல்லலை, பெண்கள் பேசுனதை கேட்டீங்கல்ல.
அண்ணா அண்ணாமலை பறக்கும் தகர தட்டில் போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காரியா. அவர் ஹெலிகாப்டரில் தான் போனார். ஆனால் அண்ணனுக்கு எளிமைதானே ரொம்ப பிடிக்கும், அதான் பறக்கும் தகர தட்டுன்னு சொல்கிறோம். அண்ணனோட பேச்சுக்கும் செயலுக்கும் சம்பந்தமே இருக்க மாட்டேங்குதுய்யா. அண்ணன் அண்ணாமலை கோயம்புத்தூரில் வந்து குதித்ததும் சொன்ன வார்த்தை, பாஜக இந்த தேர்தலில் ஒரு பைசா கூட செலவு பண்ணாது, பூத கண்ணாடி வச்சு பாருங்கன்னு சொன்னார். ஆனால் களத்தில் பிஜேபி டெபாசிட்டை வாங்குறதுக்காக நிறைய செலவு பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லுதாங்க. எடுத்துக்காட்டுக்கு அண்ணன் அண்ணாமலையவே எடுத்துக்கோங்களேன். அண்ணன் எந்த ஏரியாவுக்குள்ளே பிரச்சாரத்துக்கு போகிறாரோ அந்த ஏரியாவுக்குள்ளே அண்ணன் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு வண்டி போகுதான். அந்த வண்டியில் பாஜக டிஷர்ட்டுகள் பண்டல் பண்டலாக போகுதான். இப்படி தான் சமீபத்தில் ஒரு இடத்துல தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் இந்த மாதிரி டிஷர்ட்டுகளை பிடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லை, தாம்பரத்தில் ஒரு 4 கோடி ரூபாயை பிடிச்சாங்கல்ல, அது கூட திருநெல்வேலியில் வாக்காளர்களுக்கு கொடுக்கறதுக்காக கொண்டு போன பணம் தானா. ஆனால் நான் சொல்லலை, சிக்கன பாஜக கும்பலே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க, எஃப்ஐஆர்லாம் கூட போட்டிருக்காங்க. இதையெல்லாம் கூட விடுங்க, கரூர் பாஜக வேட்பாளர் பொது வெளியில் பெண்கள் கிட்ட காசு கொடுத்துட்டு இருக்காரு. ஆரத்தி எடுக்கிறவங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடாதுன்னு தெரியாதா என்ன? எப்படி வெளிப்படையாக கொடுக்காருன்னு பாருங்கள். இந்த மாதிரி பாஜக கும்பல் பண்ணுற அட்டூழியங்களை தட்டி கேட்டால் அதிகாரிகளையே மிரட்டுறாங்க ஐயா. கடைசியில இங்க இது வயலன்ஸ் கிரியேட் ஆகிற லெவலில் நீங்க உருவாக்கிறாங்க. நீங்க நாங்க இல்ல நான் இப்ப போய் கிராமத்துல போய் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பிஆர் வேணும் வந்து நம்ம சாதி பார்த்து நம்ம மக்கள் எல்லாம் உள்ள போக கூடாதுன்னு சொன்னாங்க. வீடியோ சொல்லுவோம்ல, சொல்ல வைப்பீங்களா? நீங்க தான் சொல்லிருக்கீங்க. அந்த லெவலில் உருவாக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். கேட்டிங்களா? கிராமத்தில் போய் சொல்லுவாராம், ஜாதி பிரச்சனை வருமா, உடனே வைலன்ஸ் கிரியேட் ஆகுமா. இதெல்லாம் என்ன புத்தி? அமைதியாக இருக்கிற ஊரில் கலவரம் பண்ணுவேன்னு ஓப்பனாக மிரட்டுதாங்க. இவர் மட்டும் இல்லை, அண்ணாமலையும் இப்படித்தான் அதிகாரிகளை மிரட்டிக்கிட்டு இருக்காரு. 10 மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ணக்கூடாதுங்கிறது தேர்தல் விதி. இவர் என்னடான்னா 10 மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ணுறதும் இல்லாமல் தடுத்து நிறுத்தின போலீஸையே மிரட்டுதார். ஆக மாற்றம் முன்னேற்றம்னு இவங்க வைக்கிற கோஷமெல்லாம் வெறும் பொய் பேச்சு தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகன்றது இன்னொரு திமுக, அவ்வளவுதான். நான் சொல்லல சாமி, விவரம் தெரிஞ்சவங்க சொல்லுதாங்க. தேர்தல் செய்திகளை சொல்கிற வேகத்தில் நாட்டு சட்ட ஒழுங்கு எம்புட்டு அருமையாக இருக்குன்னு சொல்ல மறந்துட்டோம். சென்னையில் துப்பாக்கி கலாச்சாரம் தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு. மாறி மாறி சுட்டுக்கிறாங்க. அருமையாக இருக்குல்ல? விடிய ஆட்சியில் காவல்துறையும் செயல்படலை, காவல்துறையை கவனிக்கிறவரும் செயல்படலை. சரி மக்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியை இத்தோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.